இஸ்ராயேல் மக்களும் இந்த ஆட்டின் கொம்பினை ஊதிதான் யூபிலி ஆண்டினை அறிவித்தார்கள். நம் திரு அவையும் மாபெரும் யூபிலி ஆண்டினை அறிவித்து நம்மை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கின்றது. இதில் மேலும் சிறப்பு சேர்க்க எம் சகோதரிகள் அறுவரும் தங்கள் துறவற வாழ்வின் 50ஆம் ஆண்டு யூபிலி விழாவினை கொண்டாடுகின்றனர். இம்மாபெரும் யூபிலி நன்னாளிலே யூபேல் கருவியை கொண்டு எக்காலம் ஊதி நமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிப்போம். இதன் தொடக்கமாக அருட்தந்தை ஜேக்கப் அவர்கள் எக்காலம் முழங்குவார்.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று எம் சென்னை புனித அன்னாள் சபைக்கு ஒரு பொன்னாள். எமது சகோதரிகள் பிரபா, மேரி ஜோஸ்பின் யுவான், அருள் மேரி, சிறிய புஷ்பம், லூர்து மேரி மற்றும் குழந்தை தெரஸ் ஆகியோர் தங்களின் 50 ஆண்டு துறவற வாழ்வின் நிறைவினை சிறப்பிக்கும் நன்னாள். அடர்த்தி உள்ள ஒரு வாழ்வை அங்குலம் அங்குலமாக பிறருக்கென இந்த 50 ஆண்டுகளும் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சீரியதொரு பந்தயத்தை 1975ஆம் ஆண்டு எம் சென்னை புனித அன்னாள் சபையில் துவங்கிய இவர்கள் தம் இலக்கு பயணத்தில் 50 ஆண்டுகள் என்ற மைல்கல்லை கடந்துள்ளனர். இந்த 50 ஆண்டுகால வாழ்வில் நிகழ்ந்த இறை அருளின் பொழிவிற்கு இன்று இந்த பொன்விழா சிறப்பு நிகழ்வு. இறைவனில் நிறைவு, எளிமையில் சேவை எனும் எம் சபையின் தனிவரத்தை தம் மூச்சாக கொண்டவர்கள். கிறிஸ்துவில் வேர்பிடிப்போம், பணிகளின் வேர்களை புதுப்பிப்போம் எனும் இலக்கில் கிறிஸ்துவில் வேரூன்றி சீடத்துவ துறவரத்தில் மனிதநேய பொது சேவையில் பொன்னான புனிதமான போற்றுதற்குரிய 50 ஆண்டுகள் என்ற காட்சி நம் மனச்சான்றை நெகிழச் செய்கிறது. இன்றைய உலகம் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் இவர்கள் பயணித்ததால் நம்மை பிரமிப்பு ஆட்கொள்கிறது. பொன்விழா காணும் எம் சகோதரிகளின் சாதனையை, அர்ப்பணிப்பின் ஆழத்தை, பிரமாணிக்கத்தின் உச்சத்தை விருப்புடன் வாழ தூண்டுகிறது. இது ஈடு இணையில்லாத வாழ்வு சாதனை. மனிதம் பேண ஆன்மீகமும் அறமும் செய்த பெரும் தவம், தன்னலத்திற்கு ஒரு சவுக்கடி. இச்சகோதரிகள் எம் சபையின் வேர்கள். இவர்களின் 50 ஆண்டுகால நீண்ட பணித்துவ வரலாற்றை, அர்ப்பண சாட்சியத்தை சென்னை புனித அன்னாள் சபை சகோதரிகளாகிய நாங்கள் இன்று பெருமகிழ்வுடன் கொண்டாடுகிறோம். எளிய மனிதர்களான இவர்களை தம் கருவிகளாக்கி எம் சபையிலும் திரு அவையிலும் சமுதாயத்திலும் இறைவனாற்றிய நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். இப்பொன்விழா திருப்பலியாற்றி எம் சகோதரிகளுக்கு இறையாசீர் வழங்க வந்திருக்கும் சிவகங்கை மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு முனைவர் லூர்து ஆனந்தம் ஆண்டகை அவர்களை பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். மேலும் பல்வேறு இடங்களிலிருந்து வருகை புரிந்துள்ள அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் எம் சபையின் பெயராலும் தமது துறவற பொன் விழாவினை சிறப்பிக்கும் அருள் சகோதரிகள் பெயராலும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இறைவனின் ஆசீர் பொழியப்படவிருக்கும் இப்பொன்விழா திருப்பலியில் இணைந்து நம் சகோதரிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறை அருள் பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் ஆகியவற்றை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கைக்குரியவரே, உம்மிடமிருந்து கடந்த 50 ஆண்டுகளாக தாங்கள் பெற்றுக்கொண்ட துறவு என்னும் கொடையை இன்று புதுப்பிக்க ஆவல் கொண்டுள்ள எங்கள் சகோதரிகள் மீது நீர் காட்டிய கனிவிரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்த அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அவரில் நிறைவான அன்பின் ஆவியை இவர்களில் உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிக்கும் மீட்பின் செயல்களுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் இவர்கள் பணிபுரிய அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். லேவியர் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை முத்துக்கள் 8 முதல் 10, 12 முதல் 14, 17 முதல் 19 முடிய. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் கட்டளைப்படி நடங்கள். என் நியமங்களை கடைப்பிடிப்பதில் கவனமாயிருங்கள். அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நிலமும் பலனை தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 16 - 22 வரை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமையையும் விட்டு விலகுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக மாற்ற முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்போது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாளில் மாதவரம் புனித அன்னாள் சபையில் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக
துறவற வாழ்வை தொடங்கிய அருட்சகோதரிகள் 6 பேர் தங்களுடைய பொன் விழாவை நன்றி விழாவாக கடவுளுக்கும் நம்மோடு இணைந்தும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அருட்சகோதரிகள் 6 அருட்சகோதரி பிரபா, அருட்சகோதரி மேரி ஜோஸ்பின் யுவான், அருட்சகோதரி அருள்மேரி, அருட்சகோதரி சிறிய புஷ்பம், அருட்சகோதரி லூர்து மேரி, அக்கா குழந்தை தெரஸ். இவர்கள் 6 உங்கள் அனைவருடைய சார்பாக என்னுடைய அன்பான பொன்விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரை பெற்று இறைவனுக்கும் இறைவன் கொடுத்த இந்த துறவு வாழ்வுக்கும் என்றும் நன்றியுடையவர்களாக இருக்க அவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த விழா ஒரு நன்றியின் விழா, ஒரு நம்பிக்கையின் விழா. நன்றியின் விழா. எதற்காக இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும்? ஒன்று, மனிதர்களாக பிறந்ததற்காக. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவை பிராட்டி சொன்னார். தொல்காப்பியர் உயிர்களை 6 வகைப்படுத்துகிறார். ஓரறிவுயிர், ஈரறிவுயிர், இப்படி 6 அறிவு உயிர். 6வது அறிவு உயிர்தான் மனிதர்கள். அதற்கு முந்திய 5 உயிர்கள். இவற்றை 150 வகை இவற்றில் இருப்பதாக தொல்காப்பியர் வகைப்படுத்துகிறார். ஓரறிவுயிர் புல், செடி, கொடி, மரம், இவை உடம்பால் அறிந்து கொள்கின்றன. அதனால்தான் ஓரறிவுயிர். ஈரறிவுயிர் உடம்போடு நாக்கால் உலகை அறிந்து கொள்கின்றன. ஈரறிவுயிர். 3வது நாக்கோடு மூக்கும், உடம்பு, நாக்கு, மூக்கு இருக்கிற உயிர்கள். 4வது செவிகள், உடல், மூக்கு, நாக்கு இதோடு சேர்த்து செவி. செவியால் நாம் அறிகிறோம். இறுதியாக கண்கள். உடம்பு, மூக்கு, நாக்கு, செவிகள், கண்கள் இவற்றின் வழியாக அறிகின்றன உயிர்கள். ஓரறிவுயிர் 28 என்று வரிசைப்படுத்துகிறார். ஈரறிவுயிர் 29, மூவறிவுயிர் 30, 4அறிவு உயிர் 31, 5அறிவு உயிர் 32. வரிசையாக கூட்டுனீங்கன்னா 150 வகை உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவற்றில் உயர்ந்த உயிராகிய மனித உயிரை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவை பிராட்டி சொன்னார், சும்மா சொல்லலை, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. செடியா, கொடியா, புல்லா, பூண்டா, புழுவா, ஈயா, எறும்பா, சிங்கமா, கரடியா, சிறுத்தையா படைக்காமல் கடவுள் நம்மை மனிதர்களாக படைத்திருக்கிறார். எனவே இந்த மனித படைப்புக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதிலும் கூன், குருடு, செவிடு, பீடு நீங்கி பிறத்தல் அரிது என்று சொல்லுகிறார். மனிதர்களாக படைக்கப்பட்டவர்களில் சிலர் ஊனம் உடையவர்களாக, உடல் ஊனம் உடையவர்களாக, கூன், குருடு, செவிடு. கடைசியாக சொல்கிறார் பீடு நீங்கி, அதுதான் மென்டல் சிக்னஸ். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், சில பிள்ளைகளை பார்த்தா அழகு பதுமையாக இருக்கும், ஆனால் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்து விடுவார்கள். எனவே இப்படி கூன், குருடு, செவிடு, பீடு நீங்கி பிறத்தல் அரிது. நாம் எல்லோரும் முழு சுகமுடையவர்களாக கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்து நாம் கடவுளின் பிள்ளைகளாக படைக்கப்பட்டிருக்கிறோம்.
கிறிஸ்தவம் ஒன்றுதான் சமத்துவத்தின் மதம். மற்ற மதங்கள் நம்முடைய நாட்டில் இருப்பது போல பிறப்பிலேயே உயர்வு தாழ்வு கருதுகிற மதங்கள். ஆனால் கிறிஸ்தவம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள், ஒரே கடவுள், மற்ற அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற சமத்துவத்தை உலகம் முழுவதும் தருவதுதான் இந்த கிறிஸ்தவம். எனவே கடவுளின் பிள்ளைகளாகவும் நமக்குள் சகோதர சகோதரிகளாகவும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த விசுவாச கொடைக்காக இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். மூன்றாவதாக இயேசு ஆண்டவர் நம்மை எல்லாம் பணியாளர்களாக, வேலைக்காரர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மை நண்பர்கள் என்று அழைத்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தி 15:15 இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நான் நண்பர்கள் என்பேன் என்கிறார். ஆனால் விவிலியத்திற்குள்ளே போனீர்கள் என்றால் ஹையஸ்ட் ஹானர் என்ன என்றால் கடவுளுடைய அடிமை, தூலோஸ், அல்லது கடவுளுடைய ஊழியன். இது விவிலியத்திலே மிகச்சிறந்த ஒரு அங்கீகாரம். இணைச்சட்டம் 34:5 மோசே இறைவனின் ஊழியன் என்று அழைக்கப்படுகிறார். யோசுவா 24:29 யோசுவா ஆண்டவரின் ஊழியர் என்று அழைக்கப்படுகிறார். திருப்பாடல் 89:20 தாவீதை கடவுள் என் ஊழியன் என்று சொல்கிறார். தீத்து 1:1 புனித பவுல் தன்னை கடவுளின் பணியாளன் என்று அழைத்துக் கொள்கிறார். யாக்கோபு 1:1 புனித யாக்கோபு கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோபு என்று தன்னை அழைத்துக் கொள்கிறார். இப்படி மிகப்பெரிய கடவுளினுடைய ஊழியர்கள், மிகப்பெரிய சமய தலைவர்களெல்லாம் கடவுளுடைய ஊழியர்கள் என்று அழைக்கப்படுவது தான் அவர்களுடைய உயர்ந்த மதிப்பு என்று கருதினார்கள். அந்த மதிப்பை விடவும் ஆண்டவர் இயேசு இன்னொரு டைட்டில் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் உங்களை நண்பர்கள் என்று சொன்னேன். நண்பர்கள், ஏன் இயேசு நண்பர்கள் என்று அழைக்கிறார்? ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட் இஸ் அ டேர்ம் ஆஃப் இன்டிமசி, உள்ளம் ஆர்ந்த சார்ந்த நெருக்கம், உளமார்ந்த நெருக்கம். இதற்கும் விவிலியத்திலே குறிப்புகள் காணப்படுகின்றன. எசையா 41:8 ஆபிரகாம் கடவுளின் நண்பர் என்று அழைக்கப்படுகிறார். சாலமோன் ஞானம் 7:27 அதிலே ஞானம் மனிதர்களை கடவுளின் நண்பர்கள் என்று அழைக்கிறார். இந்த நண்பர் என்று சொல்லுகிற பொழுது கணித மேதை பைத்தோகோரஸ் ஃப்ரெண்ட் இஸ் த அதர் ஐ, கேபிட்டல் ஐ. நண்பன் என்பவன் மற்றொரு நான் என்று சொன்னார். அதில் நம்ம பாஷையில் சொல்லணும்னா, உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் உள்ளம் உதிரம் கொட்டுமடி. அப்போது அதுதான் நண்பன். இங்கே இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லலை, இயேசு சொல்லுகிறார், உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் உள்ளம் உதிரம் கொட்டுமம்மா என்று இயேசு நம்முடைய பொன்விழா நாயகிகளை பார்த்தும் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார். எவ்வளவு மிக அற்புதமான ஒரு கொடை! இந்த கொடைக்காக இவர்கள் இன்று நன்றி சொல்லுகிறார்கள். எனவே இந்த நன்றியின் விழா, இத்தகைய நன்றியின் விழா வாழ்க்கையில் வயதை பொறுத்தளவில் 60 கடந்து, துறவு வாழ்வில் 50 ஆண்டுகள், இதற்காக இவர்கள் நன்றி சொல்லுகிறார்கள். எனவே ஒரு அழகான மனித வாழ்வு, நல்ல குடும்பம், நல்ல துறவற சபை,
அதிலே அருமையான பணிகள், எப்படி தங்களுடைய வாழ்வின் பெரும் பகுதியை வாழ்ந்ததற்காக இவர்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். இப்படி நன்றி சொல்லுகிற பொழுது சில காரியங்களை நாம் ஜீரணிக்கவும் வேண்டும். பள்ளியில் பெரிய தலைமை ஆசிரியை அல்லது சபையிலே பெரிய தலைமை பொறுப்பு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ரிட்டையர்ட். நீங்கள் யார் சிஸ்டர்னு ஒரு சிஸ்டரை கேட்டேன். ஃபியூஸ் போன சிஸ்டர் அப்படின்னாங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஃபீஸ் போகிறது கிடையாது, எப்பொழுதும் எரிந்து கொண்டு தான் இருக்க போகிறோம். அதுதான் இந்த கிறிஸ்தவ அழைப்பு, அதுதான் துறவற அழைப்பு. எனவே ஆனாலும் கூட சில விஷயங்களை ஜீரணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வயது ஆகும்போது எல்லா பொருளையும் வயிறு ஜீரணிப்பதில்லை, அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் மனிதர்கள் மாறும் பொழுது அவற்றை நம்முடைய மனம் ஜீரணிக்க மறுக்கிறது. பணியில் இருக்கிற பொழுது, தலைமை ஆசிரியராக இருக்கும் பொழுது வருஷா வருஷம் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்து சிலுவை வாங்கிட்டு போன டீச்சர்மாருக, நீங்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. குடும்பத்தினர் சில பேர், உங்களை கொண்டாடியவர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணாலே பெரிய விஷயம் என்று ஆகிவிடுகிறது. இப்படியெல்லாம் பல காரியங்கள் நடக்கும். இன்னொன்று, இதுவரைக்கும் நாம் சொன்னதை கேட்டவர்கள் இப்பொழுதிலிருந்து அவர்கள் சொல்வதை கேட்க வைப்பார்கள். அவர்கள் நிலைக்கு இறங்கி வந்தது நம்முடைய தாழ்ச்சியின் காரணம். ஆனால் அவர்கள் ஒசத்தி என்பதால் நாம் இறங்கி வந்ததாக அவர்கள் நினைப்பார்கள். இப்படி பல காரியங்களை ஜீரணிக்க வேண்டிய காலகட்டம் எது. ஆனால் எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் அல்லது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இடைவிடாது மன்றாடுங்கள், எல்லாவற்றிற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று பவுல் அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த நன்றி மற்றதெல்லாம் இல்லாமல் போகலாம், பதவி இல்லாமல் போகலாம், பணம் இல்லாமல் போகலாம். ஆனால் நன்றியுணர்வு இல்லாமல் போனால் மனித வாழ்க்கை சங்கடமாகிவிடும். எனவே இந்த நன்றி என்பது எதற்காக? நான் இப்படி ஆயிருந்திருக்கணும், அந்த பதவி எனக்கு கிடைக்கல, நான் வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்கணும், போக முடியல, இப்படி என்று இழந்ததை பற்றி நினைக்காமல் பெற்றது பற்றி நினைக்க வேண்டும். பெற்றதற்காக நல்ல பெற்றோர்களை, நம்மை கொண்டாடிய சகோதரர்கள் சகோதரிகளை, நமக்கு உயர்வான பணிகளை, நல்ல பணிகளை கொடுத்த சபையை, நாம் சோர்வுற்ற பொழுது நம்மை அரவணைத்த, நமக்கு ஆறுதல் சொன்ன தலைமை சகோதரிகளை, இவர்களை எண்ணி பார்த்து இவர்களுக்காக நன்றி சொல்வது. எனவே இப்பொழுது இதுவரைக்கும் நன்றி சொல்வதற்கு நேரமில்லாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது ஒவ்வொரு மாதமும் 1-2 பேரை நினைவு கூர்ந்து அவர்கள் நமக்கு செய்தவற்றை நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த பணி ஓய்வு அல்லது முதுமை, வயதினுடைய முதுமை, இதில் இந்த காலம் யூஸ்லெஸ் டைம் என்று நினைக்கக்கூடாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம். நான் நினைத்து பார்த்தேன், எனக்கு அறிமுகமான, நான் கொண்டாடிய கதாநாயகர்கள் அல்லது கதாநாயகிகள், அவர்கள் இளமையாக இருந்த பொழுது அவர்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதித்தவர்கள். அவர்கள் அப்படி சாதித்தவற்றை நான் நினைவு கூறுவதை விட, அவர்கள் ஓய்வு பெற்றிருந்த பொழுது அவர்கள் கொண்ட ஆழமான விசுவாசம், ஆழமான நட்பு, அழுத்தமான அன்பு எல்லோருக்கும் இப்பொழுதும் நம்பிக்கையின் நட்சத்திரமாக ஓய்வு காலத்திலும் இருந்தது.
இதனை நினைக்கிற பொழுதுதான் எனக்கு வாழ்க்கையில் இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு இவர்கள் சாதித்ததை விட சாதித்த காலத்தில் இவர்களிடமிருந்து சிலவற்றை கற்றுக்கொண்டோம். ஆனால் ஓய்வு காலத்தில் வாழ்வை எப்படி இறுதி வரை சிறப்பாக வாழ்வது, ஹவு டு க்ரோ ஓல்டு கிரேஸ்ஃபுல்லி என்பதனை நாம் சில பேரிடமிருந்து கற்க வேண்டும். எனவே இப்படி இந்த காலத்தில் இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக நாம் பெற்ற இந்த அழுத்தமான ஆழமான விசுவாசத்தை மற்றவர்கள் நம்மிடமிருந்து கண்டுகொள்ள, இந்த ஆன்மீகத்தின் வளர்ச்சி அதனுடைய கனி அது நம்மிலிருந்து நம்மை அறியாமல் வெளியே சென்று பிறரை ஈர்த்து வருவதை பார்த்து அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். எனவே இத்தகைய இந்த நன்றியின் விழா இது நம்பிக்கையின் விழாவாக மாறுகிறார். என்ன நம்பிக்கை? நாம் இதுவரை எதற்காக வாழ்ந்தோமோ அதனை நோக்கி அருகிக் கொண்டிருக்கிறோம், வெகுவாக நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இறைவனை முகமுகமாக தரிசித்து அவரோடு எக்காலமும் இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. எனவே அதனை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எரேமியா 1:5, நீ உன் தாயின் வயிற்றில் கருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன். அது இறுதி வார்த்தை பாட்டு அன்னைக்கு சொன்னால் அழகாக இருக்கும். ஆனால் இப்பொழுது கடவுள் சொல்லுகிறார், உன் தாய் வயிற்றில் நீ கருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன். எனவே பணி ஓய்வு பெற்ற பிறகும் வாழ்வினுடைய முதுமையை அடைந்த பிறகும் கடவுள் இதே வார்த்தைகளை சொல்லுகிறார், நான் உன்னை அன்பு செய்கிறேன். We are not useless. ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 8:30, கடவுள் யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை தேர்ந்து கொண்டார், யாரை தேர்ந்து கொண்டாரோ அவர்களை தகுதிப்படுத்தினார், தகுதிப்படுத்தியவர்களை தன்னுடைய மாட்சிமையில் பங்களித்தார். எனவே அந்த மாட்சி நம்ம கடைசி கட்டத்தை நோக்கி வருகிறோம், அவருடைய முழுமையான மாட்சியில் பங்கு பெறப்போகிறோம் என்பதற்காக இறைவனுக்கு நன்றி கூறி அந்த மாட்சிமையின் நேரத்தை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால், சில சமயங்களிலே நாம் இப்படி எடுக்காத பொழுது ஒரு நாள் ஒரு மாதம் போல் ஆகும், ஒரு வருடம் பல யுகம் போல ஆகும். ஆனால் இவ்வாறு கிறிஸ்துவில் மாட்சிமையை பெறப்போகிறோம் என்ற உணர்வோடு வாழ ஆரம்பித்தோம் என்றால் பல வருடங்கள் ஒரு வருடம் போல் ஆகிவிடும். எனவே இத்தகைய நம்பிக்கையின் விழாவாக இந்த விழா இவர்களுக்கு அமைகிறது. எனவே இறுதியாக 2 உருவகங்களை ஆண்டவர் இயேசு நம் எல்லோருக்கும் கொடுக்கிறார். குறிப்பாக பொன்விழா நாயகிகளுக்கு தருகிறார். நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள். பள்ளியிலே பணியாற்றிய பொழுது, தலைமை ஆசிரியராக இருந்த பொழுது, அல்லது சபையிலே பொறுப்பில் இருந்த பொழுது உப்பாக இருந்தோம், ஒளியாக இருந்தோம், இப்போ எல்லாம் போச்சு என்று நினைப்பது அல்ல. ஒவ்வொரு இயேசுவினுடைய சீடரும் அவர் நண்பராக தேர்ந்து கொண்டவரும் இறுதி வரை உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்பது தான் இயேசுவினுடைய அழைப்பு. இந்த உப்பு இங்கிலீஷில் சால்ட் ரொம்ப மலிவாக கிடைக்கிறது. அந்த காலத்தில் 1 ரூபா கொடுத்தா ஒரு பெரிய 1 படி அல்லது 5 படி உப்பு கிடைக்கும். ஆனால் இந்த உப்பு மலிவாக கிடைத்தாலும் இதனுடைய வேலையை வேற எந்த பொருளும் செய்ய முடியாது. உப்பு பொருள் கெடாமல் அதனை பக்குவப்படுத்தி தருகிறது. மீன் கருவாடாய் இத்தனை மாதம் இருக்குது அப்படின்னா அதுக்கு உப்பு தான் காரணம். இறந்த உடல்கள் பதப்படுத்தப்படுவது உப்பு. பிரான்சிஸ் சவேரியாருடைய உடம்பு அழியாமல் இருக்கிறது என்பது காரணம் என்னென்றால் அவர்கள் அப்படி நல்ல உப்பை கொட்டி அந்த தீவிலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே அது புதுமைதான். ஆனாலும் கூட இந்த உப்பின் வழியாக அந்த புதுமை நிகழ்கிறது. எனவே உப்பு பொருட்களை பதப்படுத்துகிறது, கெடாமல் வைக்கிறது, இறுதியாக சுவை தருகிறது. உப்பு மாதிரி சுவை தருகிற பொருள் இருக்கா?
இந்த ஹார்ட் பேஷண்ட்டானவங்களுக்கு தெரியும், உப்பே போடாமல் சாப்பிட்டு வாழ்க்கையே சுவை இல்லாமல் நாக்கு செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உப்பு ருசியா கொப்பேன் ருசியான்னு. அது அப்பாவை விட உப்பு ருசியாக இருக்கு. எனவே இந்த சுவையையும் பாதுகாப்பையும் தருவது உப்பு. எனவே சமூகத்தில் நாம் சுவையாக பாதுகாப்பாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குழுமத்தில், துறவற குழுமத்தில் நாம் பழகிற நம்முடைய விசுவாசிகள் மத்தியில் நாம் சுவை தருபவர்களாக, அதுக்கு பதவி தேவையில்லை, அதுக்கு அழகு தேவையில்லை, அதற்கு இளமை தேவையில்லை. எனவே நாம் உப்பாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒளி நினச்சி பார்த்தேன், காசு இல்லாமல் கிடைக்கிறது ஒரு சில பொருள்கள். ஒரு காலத்தில் தண்ணி காசு கொடுத்து வாங்க மாட்டோம், இப்போ காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் தண்ணியை. காற்று இதுவரைக்கும் காசு கொடுக்காமல் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சில ஆஸ்பத்திரிகளில் காற்றையும் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. ஒளி இதுவரைக்கும் காசு கொடுக்காத பொருள். இந்த ஒளியாக இருக்க நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். காரணம் என்ன? ஒளியை பற்றி நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் நானே உலகின் ஒளி என்று சொன்னார். எனவே நாம் எப்படி ஒளியாகிறோம் என்றால், அந்த ஈஸ்டர் கேண்டிலிருந்து பொருத்தப்படுகிற ஆயிரக்கணக்கான மெழுகுதிரிகள் போல உலகின் ஒளியாகிய அந்த இயேசுவிடமிருந்து ஒளியை பெற்றவர்களாக கடைசி வரைக்கும் சாவிலும் ஒளியாக ஒளிர்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன? இந்த உலகில் வரலாற்றினுடைய பல்வேறு காலகட்டங்களிலே இருள் ஆட்சி செய்கிறது. இந்தியாவை எடுத்துக்குவோம். இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் தங்கம், சுவத்துக்குள்ளே தங்கம் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ ஒரு பொது கவிஞன் எழுதினான், எங்கள் நாடு அருமையான நாடு, தட்டினால் தங்கம் கிடைக்கும், இடித்தால் இரும்பு கிடைக்கும், அடித்தால் அலுமினியம் கிடைக்கும், நடித்தால் நாடே கிடைக்கும், படித்தால் மட்டும் வேலை கிடைக்காது. எனவே இருள் எப்படியெல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இன்னொருத்தர் சொன்னார், நமது நாட்டில் மட்டும் நெய் எரிக்கப்படுகிறது, எங்கேன்னு தெரியும், பால் ஊற்றப்படுகிறது, யூரின் குடிக்கப்படுகிறது, பசுவை வணங்குகிறார்கள், மனிதனை கொள்கிறார்கள், பெண்களை தெய்வங்களாக்கி கொண்டாடுகிறார்கள், ஆனால் இளம் பெண்களை கற்பழிக்கிறார்கள். இதுதான் இருளின் ஆட்சி. இது இந்தியாவில் மட்டுமில்லை, உலக வரலாற்றிலே பல நாடுகளில் பல்வேறு காலகட்டங்களில் இருந்த ஒரு இருளின் ஆட்சி. இரண்டாம் உலகப் போரை தோற்றுவித்த அதற்கு காரணமான ஹிட்லருடைய நாசி ஆட்சி ஒரு இருளின் ஆட்சி. எங்கெல்லாம் இருளின் ஆட்சி நிகழ்கிறதோ அங்கே இயேசுவின் சீடர்களாகிய நாம் ஒளியின் ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த ஒளியின் மக்களாய், இயேசு என்ற ஒளியிலிருந்து பொருத்தப்பட்ட ஒளியின் மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்பொழுது பதவி இருக்கிற பொழுது, இளமையாக இருக்கிற பொழுது, அழகாக இருக்கிற பொழுது மட்டுமல்ல, இளமையும் அழகும் வயதும் போகிற பொழுதும் இறுதி வரை ஒளியின் மகனாய் மகளாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய பொன்விழா நாயகிகள் அறுவரும் ஒளியின் மக்களாக ஆண்டவர் இயேசு என்ற பெரும் ஒளியில் தங்கள் ஒளியை ஏற்றி இறுதி வரை அந்த ஒளி அணையாது மாட்சியின் விழாவிற்கு அவர்கள் சென்று சேரும் வரை இந்த உப்பாக ஒளியாக அவர்கள் இருந்து சிறக்க அவர்களுக்காக இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். வார்த்தை பாடு புதுப்பித்தல். இப்பொழுது பொன்விழா காணும் சகோதரிகள் தங்கள் வார்த்தை பாடுகளை புதுப்பிக்கின்றார்கள். தந்தையாகிய இறைவா,
உம் திருமகனும் எம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது எல்லையற்ற அன்பினால் என்னை தேர்ந்து கொண்டீர். உமது அளவில்லா இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு என் வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவை நெருங்கி பின்பற்றி பணிபுரிய என்னை முற்றிலும் திரு அவையின் சேவைக்காக கையளித்து புனித அன்னாள் சபையின் ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு கனிமை, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாடுகளை புதுப்பிக்கின்றேன். தூய ஆவியின் அருட்கொடையாலும் அன்னை மரியின் பேருதவியாலும் எம் சபை பாதுகாவலி புனித அன்னாள், எம் சபையின் துணை பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியார் மற்றும் புனிதர்கள் அனைவரின் துணையாலும் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாய் வாழ என்னை உம் ஆவியால் நிரப்பி வழிநடத்திட இறைவா உம்மை வேண்டுகிறேன். ஆமென். மூவொரு இறைவா, முழு முதல் தலைவா, அடியவரெங்கள் மன்றாட்டை கேளும். 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 அகில உலக திரு அவைக்காக மன்றாடுவோம். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 2025ஆம் ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணித்து நாம் நம்பிக்கையில் வாழ வளர அழைப்பு விடுத்துள்ளார். திருத்தந்தை அவர்களுக்காகவும் திரு அவையின் உறுப்பினர்களுக்காகவும் ஜெபிப்போம். திருத்தந்தையாயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் அனைவருமே உறவில் ஒன்றே நற்செய்தி பணியை ஆற்றிடவோமாது அருள் தந்து காத்திட இறைவா உம்மை வேண்டுகிறோம். மூவொரு இறைவா, முழு முதல் தலைவா, அடியவரெங்கள் மன்றாட்டை கேளும். எம் சென்னை புனித அன்னாள் சபைக்காக வேண்டுகிறோம். எம் சபையை தலைமையேற்று வழிநடத்தும் எம் சபை தலைமை அன்னை, நிர்வாக குழுவினர் மற்றும் அனைத்து சகோதரிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். எம் தாய் சபையை ஆசீர்வதியும். இறைவனில் நிறைவு, எளிமையில் சேவை எனும் தனி வரத்தை பணிகளில் கடைபிடித்து பலன் தரும் சீடராய் வாழ்ந்திட வேண்டி இறைவா உம்மை வேண்டுகிறோம். மூவொரு இறைவா, முழு முதல் தலைவா, அடியவரெங்கள் மன்றாட்டை கேளும். பொன்விழா காணும் சகோதரிகளுக்காக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். துறவற வாழ்வில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்யும் எம் சகோதரி பிரபா, மேரி ஜோஸ்வின் யுவான், லூர்து மேரி மற்றும் அருள் மேரி இவர்கள் கல்வி பணியில் சிறப்பான தடம் பதித்தவர்கள். மருத்துவம் மற்றும் சமூக பணியின் மூலம் ஏழைகளின் வாழ்வில்
இயேசுவின் குணப்படுத்தும் ஆற்றலையும் ஆற்றுப்படுத்தும் பண்பையும் அள்ளி தந்தவர்கள். அருட்சகோதரிகள் சிறிய புஷ்பம் மற்றும் குழந்தை தெரேசா. மேலும் இவர்கள் அனைவரும் நற்செய்தி பணி, பங்கு பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு இயேசுவை தங்கள் வாழ்நாள் முழுவதும் பணித்து அவர் பணியை எடுத்துரைத்தவர்கள். இப்பொன்விழா காணும் எம் 6 சகோதரிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். பொன்விழா காணும் அன்னையர்களை உம்மருள் நலமும் பேரன்பும் சூழ்ந்து உடலுள்ள பலமும் ஆன்மீக நலமும் தந்து வழி நடத்தி காத்திட வேண்டி இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஒரு இறைவா முழு முதல் தலைவா அடியவரை உங்கள் மன்றாட்டை கேளும். உலகம் என்ற நமது பொது இல்லத்திற்காகவும் அதன் அமைதிக்காகவும் மன்றாடுவோம். இயற்கை மாற்றம், போர், கலவரம் மற்றும் அனைத்து வியாதியிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் நாடுகளுக்கு இடையே அமைதியும் நல்லுறவும் நிலவ ஜெபிப்போம். அமைதியை அருளும் எம் இறைவா, போர்க்குழப்பங்கள் நீங்கிடச் செய்து துன்பங்கள் நீக்கி துயரங்கள் போக்கி புது வாழ்வு தந்து காத்திட வேண்டி இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஒரு இறைவா முழு முதல் தலைவா அடியவரை உங்கள் மன்றாட்டை கேளும். நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் ஆண்டகை அவர்களுக்காகவும் அவரின் பணி சிறக்கவும் போதிய உடல் உள்ள நலனுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இப்பொன்விழா பலியை எமக்காய் நிறைவேற்றும் ஆயர் அவர்களை ஆசீர்வதியும். ஆயனுக்குரிய பணியினை நிறைவாய் ஆற்றிடவும் அது அருள் தந்து காத்திட இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஒரு இறைவா முழு முதல் தலைவா அடியவரை உங்கள் மன்றாட்டை கேளும். ஒரு இறைவா முழு முதல் தலைவா அடியவரை உங்கள் மன்றாட்டை கேளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அனைவரையும் மனிதர்களாக படைத்து இன்னும் குறிப்பாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்து துறவு, குருத்துவம், பொதுநிலை என்ற பல்வேறு சிறப்பு அழைப்புகளையும் தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பொன்விழாவை கொண்டாடுகிற எங்கள் சகோதரிகளை தொடர்ந்து உம்முடைய அன்பின் அரவணைப்பில் வைத்து காத்து வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் சகோதரிகள் என்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தமது அர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஆற்றலால் உம் அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மென்மேலும் ஒத்திருக்க இவர்கள் ஒத்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வாடாமலராய் புனித கன்னியிடமிருந்து தோன்றிய எங்கள் ஆண்டவர் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்து தம் வாழ்வினால் கற்பின் மாண்பினை விளங்கச் செய்தார். அவர் என்றும் அது திருவுளத்தை நிறைவேற்ற கருத்தாயிருந்து எங்களுக்காக சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து முற்றும் உமக்கு உகந்த பலிப்பொருளாக தம்மையே ஒப்புக் கொடுக்க திருவுளமானார். பொருட்டு இவ்வுலகில் அனைத்தையும் துறந்து தங்களை இழந்து மாண்புக்குரிய உமக்கு ஊழியம் புரிவதற்காக அவர் இவர்களை நேர்ந்தளித்தார். இவர்கள் செல்வத்தை விண்ணகத்தில் அடைவார்கள் எனவும் உறுதியளித்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே இறைவா, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக.
அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணூக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலி புனித அன்னாள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், இந்த திருப்பலி நிறைவேற்றும் ஆயர் லூர்து ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பிய வடிவும் திருமகன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும்
உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவனுடைய அமைதி ஒருவருக்கொருவருடன் பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக.
இறைவன் தம் 50 ஆண்டுகால துறவற வாழ்வில் தமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி ஜெபிக்கிறார் பொன்விழா சகோதரி அருள்மேரி அவர்கள். எங்களை வழிநடத்துகின்ற இறைவா, தாயின் வயிற்றிலிருந்தே எங்களை பெயர் சொல்லி அழைத்து உமது புனிதத்தில் நாங்கள் பங்கு கொள்ள வாய்ப்பு அளித்ததற்காக எம் இதயம் நிறைந்த நன்றிகள். உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகி கடந்த 50 ஆண்டுகளாய் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் மென்மேலும் வளர எங்களை அர்ச்சித்து ஆசீர் அளித்ததற்காக நன்றி. கடந்த 50 ஆண்டு கால எம் துறவற வாழ்வில் எங்களை கரம் பிடித்து வெற்றியிலும் தோல்வியிலும் நாங்கள் எதிர்கொண்ட சவால்களில் எங்களோடு பயணித்தீரே, அதற்காக நன்றி. நாங்கள் தளர்வுற்று தடமாறிய போது உமது அருளால் ஆசீரால் நேர்வழிப்படுத்தி முன்னும் பின்னுமாக நின்று எங்களை அணைத்து கொண்ட உமது இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நன்றியோடு திரும்பி பார்க்கிற போது உமது அளவற்ற நன்மையையும் இரக்கத்தையும் நினைத்து மகிழ்கிறோம். எல்லா சூழலிலும் எங்களை கைவிடாமல் உமது அன்பையும் ஆறுதலையும் கொடுத்து எங்களோடு பயணித்த எம் தாய் சபைக்கு நன்றி கூறுகிறோம். எம் பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் எம் சபை சகோதரிகளை உம் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருவடி அடைந்துள்ள அனைவருக்கும் நிலைவாழ்வையும் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் உம் அருளாசிரையும் வழங்கி காத்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆன்மீக உணவாலும் பானத்தாலும் உம் ஊழியர்களை உறுதிப்படுத்தியருளும். இதனால் இவர்கள் நற்செய்தி விடுக்கும் அழைப்புக்கு எப்போதும் உண்மையுடன் இருந்து உம் திருமகனின் உயிருள்ள சாயல்களாக எங்கும் இவர்கள் விளங்க செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தனது அமைதியில் செம்மையுறச் செய்து தனது ஆசையின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தனது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த உங்கள் செயல்கள் வழியாக நிலை வாழ்வை மகிழ்வுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இன்றைய நாளின் பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி எம் பொன்விழா சகோதரிகளுக்கு இறையாசிரை பெற்றுத்தந்த மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களுக்கு நன்றி கூற வருகிறார் அருட்சகோதரி சிறிய புஷ்பம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் எம் இனிய காலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். இது நன்றியின் நேரம். எங்களின் துறவற அர்ப்பணத்தின் 50 ஆண்டுகால பணிவாழ்வின் நிறைவினை காணும் இந்த எம் 6 அருட்சகோதரிகளுக்கு
விழா எடுக்கும் இந்நன்னாளிலே சென்னை புனித அன்னாள் சபை சகோதரிகளாகிய எங்களின் உள்ளத்திலே பெருக்கெடுத்தோடும் நன்றியினை உங்கள் முன் பதிவு செய்ய விளைகின்றோம். மங்களகரமான இந்நன்னாளில் இப்பொன்விழா நிகழ்விற்கு வருகை புரிந்து திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் பொன்விழா நாயகிகளை வாழ்த்தி இறை ஆசிரை பெற்றுத்தந்த நம் பாசமிகு சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் அவர்களுக்கு எம் குழுவின் பெயரால் நன்றி கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். துறவற வாழ்விற்கு எம்மை அர்ப்பணித்த எம் பாசமிகு பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், எங்களோடு பணித்தளத்தில் பயணித்த பணியாளர்கள், இன்றைய நாளில் இத்தெய்வீக பலியில் பங்கு கொண்ட அனைத்து அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் எம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். துறவற வாழ்வின் 50 ஆண்டுகால அர்ப்பணத்தில் எங்களை உருவாக்கிய உருவாக்குனர்கள், என் சபை முன்னாள் தலைமை அன்னையர்கள், என் சபை சகோதரிகள் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான விதத்தில் எம் சபை தலைமை அன்னை கிளாரா வசந்தி அவர்களுக்கு மனமுவந்து நன்றி செலுத்துகின்றோம். மற்றும் சபை பொது ஆலோசகர்கள், மாநில தலைவிகள், வட்டார தலைவிகள் அனைவருக்கும் எங்களின் நன்றிகள். தொடர்ந்து எங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களுக்கு எம் சபையின் பெயரால் நன்றி கூற வருகிறார் எம் சகோதரி கஸ்பர் கீர்த்தி அவர்கள். Gratitude can transform common days into thanksgiving, turn routine jobs into joy, and change ordinary opportunities into blessings, said William Atherward. On this day of gratitude for the 50 golden years of faithfulness shared between God and our 6th jubilarians here, it is a great honor bestowed upon me by our mother congregation to stand before you to express the symphony of our emotions, composed as gratitude to a dynamic and dazzling personality who is very much adoring to be happy by his name, is none other than Most Reverend Dr. Lourdes Anandam, also fondly known as Madurai Anand, the Bishop of Sivaganga Diocese. Yes, anyone can easily identify his presence by his sweet aroma of his love and laughter without any doubt. It is our pleasure and privilege to have him in our midst to grace this day of gratitude with his very presence. His grace is known for his humility, compassion, wisdom, and dedication. He is humble and approachable, always willing to listen to others. He is compassionate and caring, showing concern for the poor and the marginalized. He is wise and discerning, providing guidance and counsel to those who seek it. His legacy is dedication to the Lord and the Church. He continues to inspire and guide the faithful, leaving a lasting impact on the lives of those he serves. Bishop Anand is always dear to us. He is admired very much for his values and principles. His love and care to our congregation is always acknowledged and appreciated by the Annites family. We wish and pray that he continue to find the favor of God and enjoy good health and happiness as always. Indeed, our joy is doubled today because of his vibrancy and efficacy in breaking the word of God to us.
I, on behalf of our dear Superior General, Reverend Mother Clara Vasanthi, and the entire members of Anite's family gathered here, extend my deep sense of thanks to our dear Bishop for accepting our invitation to grace this momentous occasion and brought forth God's abundant blessings and graces of the new year 2025. Let us now, with great applause, express our heartfelt thanks to our dear Bishop, as I now request our beloved Superior General, Reverend Mother Clara Vasanthi, to honor him with a shawl, and our General Councillors, Sister Margaret Fatima Mary and Sister Isabel Idal Rani, to felicitate him with a bouquet of flowers and gift as a sign of our love and respect to him. Thank you. இப்போது எம் பொன்விழா சகோதரிகளுக்கு எம் சபை தலைமை அன்னை சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கிறார். அவரை தொடர்ந்து எம் சபையின் பொது ஆலோசகர்கள் மலர்கொத்து கொடுத்து வாழ்த்துகின்றார்கள். இப்பொழுது மேதகு ஆயர், அருட்பணியாளர்கள், எம் சபை தலைமை அன்னை, சபை பொது ஆலோசகர்கள், மாநில தலைவிகள் மற்றும் வட்டார தலைவிகள் அனைவரும் பொன்விழா சகோதரிகளோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.